கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் இறந்ததாக கூறப்படும் நபர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறவில்லை என்று ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் நேற்று இரவு சாராயம் அருந்தியதால் உடல்நலம் பார்த்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் கூறி வந்த நிலையில் மூன்று பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அரசு மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெறவில்லை மாவட்ட ஆட்சியர். மேலும் 4 ஒருவருக்கு மது அருந்தும் பழக்கமே அறவே இல்லவும் மற்ற 3 பேரின் சடலங்களையும் கைப்பற்றி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறைந்து இறந்ததாக 4 பேர் இறந்ததாக கூறப்படும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததாக தகவல் இல்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் அது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக கூறப்படும் நபர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைக்கிறார். செந்தில், விவரங்கள். நேற்று இரவு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் கூறிய 4 பேர் இருந்ததாகவும் கள்ளச்சாராயமே காரணம் எனவும் கூறி வந்த நிலையில் அந்த சிகிச்சை பெற்று இருந்தவர்களில் 3 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறவில்லை எனவும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார்கள் எனவும் மேலும் 4 ஒருவருக்கு அறவே மது பழக்கமே இல்லை எனவும் மாவட்ட சரவணகுமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருபவர்களின் ரத்த மாதிரிகள் உடல் பரிசோதனைக்காக விழுப்புரம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் இதேபோல் இருந்து சடலங்களை உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனை கொண்டு வந்துள்ளதாகவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்துள்ளதாகவும் இவர்களின் முழு ஆய்வு அறிக்கை செய்த பின்னரே அது பற்றி மாவட்ட ஆட்சியர் நந்தா. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 4 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் உயிரிழந்த 4 ஒருவருக்கு குடிப்பழக்கமே கிடையாது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்த 4 பேரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறவே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர்களின் இரத்த மாதிரிகள் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் 4 பேர் உயிரிழந்த விவகாரத்திற்கு கள்ளச்சாராயம்தான் காரணம் என்று எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டவை கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அரசு இது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது.